வணக்கம் தமிழா. ஸ்ரீ அக்ஷயம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம ஒரு அசத்தலான சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் குழம்பை ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப 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 நல்லாயிருக்கும். சரி, ஓகே. இந்த சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல நம்ம பார்ப்போம். சிக்கன் 1/2 கிலோ. அதுக்கப்புறமா தாளிப்புக்காக 1 ஸ்பூன் சோம்பு, இல்லை பெருஞ்சீரகம்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ 1 ஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ. இது தாளிப்புக்கு. அதுக்கப்புறமா காய்கறிகள்லாம் என்னென்ன தேவைன்னா, ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 9 to 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த இஞ்சியும் பூண்டையும் மட்டும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு இன்னொரு இன்க்ரீடியண்ட்டும் இன்னொரு மசாலாவும் ஆட் பண்ணணும். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, 1 ஸ்பூன் கசகசா, ஒரு சின்ன ஸ்பூன் கசகசா, அதுக்கப்புறமா ஒரு 3-4 பத்தை தேங்காய். இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த கசகசாவை ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுருங்க. இப்போ காய்கறிகள் எல்லாம் சுத்தமாக கழுவி கட் பண்ணிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி கறியையும் ஒரு 3-4 தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணுங்கள். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விடுங்க. முதல்ல தாளிப்புக்காக பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு போடுங்க. அதுக்கப்புறமா அந்த பட்டை, லவங்கம், பிரியாணி இலை அதெல்லாமும் சேர்த்துக்கோங்க. முதல்ல இந்த சோம்பு நல்லா வறுபடணும். அது நல்லா வாசம் வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணுங்கள். ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். வதங்கிட்ட பிறகு வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பச்சை மிளகா ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த 3மே நல்லா வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணுங்கள். தக்காளியும் நல்லா வதங்கிட்ட பிறகு கறி ஆட் பண்ணுங்கள். இங்கே நாங்கள் முள்ளங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு முள்ளங்கி வேணும்னா முள்ளங்கி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக கறி குழம்போட முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த காய்கறிகளையும் இந்த ஸ்டெப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ளெயினாக தான் வேணும் அப்படின்னா இந்த காய்கறி ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த கறியும் அந்த காய்கறி எல்லாமும் நல்லா வேகட்டும், நல்லா வதங்கட்டும். நீங்கள் மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காய்கறியும் கறியும் நல்லா வதங்கியிருக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்படி நல்லா ஃபுல்லாக அடி வரைக்கும் தள்ளி பார்த்தீங்கன்னா வதங்கலைன்னா அதில் இருந்து தண்ணி வந்திருக்கும். அந்த தண்ணி வற்றவே வற்றாது. ஒன்ஸ் அந்த தண்ணியெல்லாம் வற்றுச்சுனா தான் கறி நல்லா வதங்கியிருக்குன்னே அர்த்தம். ஸோ ஒன்ஸ் நல்லா கறியும் அந்த காய்கறிகளும் வதங்கிட்ட பிறகு இதில் மசாலா ஆட் பண்ணுங்கள். இங்கே நாங்கள் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 பெரிய டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இது சாதாரண வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் தான். இதில் என்ன நாங்கள் ஆட் பண்ணினோம்னா வேறு ஒன்றும் கிடையாது. 1 பங்கு மிளகாய்னா 3 பங்கு தனியா. இதை தான் அவங்க அரைச்சி மிளகாய் பொடியாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த பொடியிலேருந்து தான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வீட்டில் தனித்தனியாக இருக்குன்னா நீங்கள் தனித்தனியாக இதே கோஷன்ட்டில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டு குழம்பு தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது இப்போ நாங்கள் சட்டியில் செய்கிறோம். ஸோ 3/4 அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அந்த கறி நல்லா வேகட்டும். அதுக்குள்ளார ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்துருக்கீங்களா, அந்த கசகசாவையும் அந்த 3-4 பத்தை தேங்காவையும் எடுத்து நல்லா மைய அரைச்சிட்டு வச்சுருங்க. ஒன்ஸ் இந்த கறி நல்லா வெந்த பிறகு இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், கறி அப்படியே திரியாக பிரிஞ்சிடும். அப்போ தான் அந்த கறி நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் இந்த கறி நல்லா வெந்த பிறகு இந்த அரைச்சி வச்ச தேங்காவையும் கசகசாவையும் அதில் கொட்டி நல்லா கிண்டுங்க. அதுக்கப்புறமா ஒரு 4-5 நிமிஷம் அது நல்லா கொதி வந்துட்ட பிறகு ஆஃப் பண்ணிவிடுங்க. மேலே கார்னிஷிங்க்கு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுட்டு இதை சர்வ் பண்ணலாம். ஒரு சூப்பரான அருமையான ஒரு சிக்கன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரிசியேஷனும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.